ஓம் மகா கணபதியே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும். இன்றைக்கு நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, வருகின்ற 21/8/2026 ஆவணி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோம்பினுடைய சிறப்புகளை பற்றியும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை எப்படி எளிய முறையில் பெறுவதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும், செல்வந்தராக வாழணும், வாழ்க்கையில் வறுமை கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும். அப்படி அந்த அம்பிகையினுடைய மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை எப்படி பெறுவது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அக்ஷய திருதி, வரலட்சுமி நோன்பு, மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் கூட சரி மகாலட்சுமி பூஜை பண்ணலாம், நிறைஞ்ச பௌர்ணமியில். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரத்தில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி திருதீபம் ஏற்றி வைத்து ஒரு புத்தகங்களில் இருக்கக்கூடிய நாமங்களை, மகாலட்சுமி அஷ்டங்களாக இருக்கட்டும், மகாலட்சுமி 108 போற்றுதலாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்றவங்க கூட டிவியில் பாட்டு போட்டாலும் சரி, மகாலட்சுமி பாட்டு போட்டாலும் சரி வைக்கலாம். செல்லில் கனகதாரா சூத்திரம், மகாலட்சுமி அஷ்டகத்தை வைத்து அந்த பூஜையை நீங்கள் நல்லபடியாக செய்யும்பொழுது மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டில் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். நம்மளுக்கே நம்ம மனதில் ஒரு அமைதி பெருகும். மகாலட்சுமி முதல்ல அனுகிரகம் புரிகிறாங்கன்னா நம்மளுக்கு பொறுமை, நீதானம், அமைதி எல்லாத்துலேயும் நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி அதில் யோசித்து செய்யக்கூடிய குணங்களை, நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கணும், எல்லா காரியத்தையும் நல்லபடியாக முழுமையாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற நல்ல குணத்தெல்லாம் அம்பா நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவங்க, செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவங்க, சகல ஐஸ்வர்யத்தையும் தருகின்ற அன்னை மகாலட்சுமி தாயாரை எல்லாருமே சரி வழிபாடு செய்யலாம். ஒரு சில பேர் காலங்காலமாக நாங்கள் இந்த வரலட்சுமி நோன்பு எடுக்கிற பழக்கம் உண்டு, எங்கள் முன்னோர்களும் பூஜை பண்ணாங்க, நாங்களும் பூஜை பண்ணுறோம். இல்லை இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 வருஷமாக பூஜை பண்ணுறோங்க, ஒரு 8 வருஷமாக 5 வருஷமாக பண்ணுறோம் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் எங்களுக்கு இந்த பூஜைலாம் செய்கிற பழக்கம் இல்லை, மகாலட்சுமி பூஜைலாம் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, இந்த வரலட்சுமி நோம்புலாம் எடுக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க கூட இந்த பதிவை கேளுங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து நீங்கள் பூஜை பண்ணும்போது வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு மகாலட்சுமி பூஜை கலசத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க, கலசம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு சில பேர் தண்ணி வச்சு அதில் கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதை, காவேரி, கோதாவரி, கிருஷ்ணவேணி அப்படின்னு அம்பாளை நினைத்து பூஜை பண்ணுறவங்களும் உண்டு. இன்னும் ஒரு சில பேர் பச்சரிசி வைத்து கலசம் வைக்கக்கூடிய வழக்கங்களும் உண்டு. அது உங்கள் வீட்டு வழக்கத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். கலசத்தை எப்படியெல்லாம் அலங்கரிக்கலாம் அப்படின்னும் போது, பச்சை பட்டு வைத்து அலங்கரிக்கலாம், இல்லை மஞ்சள் பட்டு, சிகப்பு பட்டு, இது போல் அம்பாளுக்கு பிடித்த நிறத்தில் ஒரு ஜாக்கெட் பிட் ப்ளவுஸ் இருந்தாலும் சரி அதை அம்பாளுக்கு கட்டி வைக்கலாம். இல்லை புடவை கட்டி அம்பாளை பெரிய லெவலில் கலசம் வைக்கிறவங்க கூட வச்சு வழிபாடு பண்ணுறவங்க உண்டு. அம்பாளுக்கு எந்த வகையான மலர்களை கொண்டு அலங்கரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மல்லிப்பூ, முல்லை, ஜாதி மல்லி, வாசனையான மலர்கள், செந்தாமரை, வில்வம், துளசி, இது போன்ற பன்னீர் ரோஜா, இது போன்ற வாசனையான நறுமணம் மிகுந்த மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பழ வகைகளில் பார்க்கும்போது வாழைப்பழம், மாம்பழம், மாதுளைப்பழம், நெல்லிக்கனி முக்கியமாக வைக்கணும் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு. ஏன்னா மகாலட்சுமி தாயார் ஆதிசங்கர சுவாமி ஒரு நெல்லிக்கனியை வைத்து கனகதாரா சூத்திரம் பாடும்பொழுது தங்க நெல்லிக்காவாக கொடுத்தாங்க. அந்த மாதிரி அம்பிகைக்கு நெல்லி மரத்துக்கு மகாலட்சுமி அனுகிரகம் ரொம்பவே இருக்கக்கூடியது. அதனால் நெல்லிக்காய் வைக்கலாம் இந்த பூஜையில். பிரசாதத்தில் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தது இனிப்பு வகைகள் தான். சக்கரை பொங்கல் வைக்கலாம், பால் பாயாசம், பருப்பு பாயாசம், கல்கண்டு சாதம், தயிர் சாதம், இது மாதிரி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு வழிபாடு பண்ணலாம். பலகாரங்களில் லட்டு வைக்கலாம், முறுக்கு, அதிரசம், அவங்கவுங்களால என்னென்ன பட்சண முடியுமோ அதையெல்லாம் வைத்து அம்பாளை வழிபாடு செய்யலாம். அதே போல் மிக முக்கியமானது, ஒரு சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன தாம்பூலம் வைப்போம், கண்ணாடி, சீப்பு, தேங்காய், வளையல், குங்குமம், மஞ்சள், தாலிக்கயிறு, இது போன்ற மங்கள பொருட்களும் வைத்து பிறருக்கும் தானம் வழங்கணும்.
நம்ம வீட்டுக்கு சரி நிறைய பேர் கூப்பிட்டு பூஜை பண்ண முடியல அப்படின்றவங்க கூட ஒரு 10 தாம்பூலத்தை எடுத்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை அருகில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு போனால் கூட சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க கோயிலுக்கு. அவங்களுக்கு அந்த மங்களகரமான பொருட்களை கொடுத்து அவங்களுக்கு குங்குமம் இட்டு வைத்து நீங்களும் அவங்க கையால் குங்குமம் வைத்துக்கும் போது நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்தது வரலட்சுமி நோன்பு எங்களுக்கும் எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த ஒரு முறை நமக்கு பூஜை பண்ணிட்டா வருடந்தோறும் பண்ணணும் அப்படின்னும் ஒரு கட்டாயமாக சொல்கிறாங்களே. இது மட்டும் இல்லாமல் இவ்வளவும் செய்யறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை, டைம் இல்லை, வேலை இருக்குது, குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பணும். இது போல் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலான்னா ரொம்ப எளிய முறையில் அந்த நாளில் மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம். அதுக்கான வழி என்னென்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரமகாலட்சுமியினுடைய விரதம் ஆரம்பிக்குது. அதற்கு முந்தல் நாள் வியாழக்கிழமை அன்றைக்கே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு வீடெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கம் இருந்தால் வச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சுவாமிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்கள் வீட்டில் கட்டாயம் எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும். அப்படி இல்லைனா கூட ஒரு புது படம் வாங்கின்னு வந்துடுங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் அந்த படத்துக்கு, மகாலட்சுமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனையான மலர்கள், மல்லி, கதம்பம், செந்தாமரை, வில்வம், துளசி இதில் எது உங்களால் முடியுமோ அந்த மலர்களை கொண்டு அம்பாளை அலங்காரம் செய்யுங்க. அதே போல் எப்போவுமே ஏற்றக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பிகையினுடைய விளக்கம் இருக்குது. அந்த விளக்கு ஏற்றி வைத்து குத்து விளக்கு ஏற்ற முடியுன்றவங்க குத்து விளக்கு ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றலாம். அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அந்த நாளில். வெற்றிலை, பாக்கு, பழம், தாம்பூலமாக அம்பாளுக்கு வைத்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி உங்களால் என்ன பிரசாதம் செய்ய முடியும், சக்கரை பொங்கல் செய்ய முடியும்னா செய்யலாம். இல்லை பால் பாயாசம் செஞ்சு வைக்கலாம். பால் கூட காய்ச்சி ஏலக்காய் போட்டு வைக்கலாம். பானகம் வைக்கலாம். பழ வகைகள் வைக்க முடியும்னா வைக்கலாம். இதெல்லாம் வைத்து அம்பாளுக்கு உங்களால் முடிந்தது மனதளவில் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓ மகாலட்சுமி தாயே போற்றினும் சொல்லலாம். இல்லை உங்கள் செல்லில் கனகதாரா சூத்திரம் படிக்க முடிஞ்சால் ரொம்ப விசேஷம் படிக்கலாம். குங்கும அர்ச்சனை செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 16 செல்வமும் கிடைக்கும். இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே இந்த விஷயத்தை செய்யலாம். இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் உணவு தானமாக அளிக்கலாம். முடிஞ்சால் ஒரு உடை தானமாக அளிக்கலாம். இல்லை சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு பழம் வைத்தாது ஒரு அம்பாளை நினச்சி, மகாலட்சுமி தாயாரை நினச்சி, பெண்கள் மகாலட்சுமியினுடைய வடிவம். அதனால் நீங்கள் ஒரு பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கு, எல்லாருக்கும், பெரியவங்களுக்கு கூட, வயதில் பெரியவங்களுக்கு கூட நீங்கள் தாம்பழம் கொடுத்து அவங்கக்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கும்போது அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சர்வ மங்களமும் கைகூடும் இந்த நாளில். இது மட்டும் இல்லாமல் உங்களால் எந்த லெவலில் பூஜை பண்ண முடியும், உங்களுக்கு எந்த எளிமையான முறையில் பூஜை பண்ண முடிஞ்சாலும் சரி, இல்லை பெரிய லெவலில் பூஜை பண்ண முடிஞ்சாலும் சரி, மகாலட்சுமி பூஜையை நீங்கள் எல்லாருமே கட்டாயம் செய்யும்போது இந்த நாளில் வரமகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.